தவறான தொடர்பினால் உண்டாகிற 3 விதமான ஆபத்துகள். அப்போ இந்த தவறான தொடர்புனா என்ன அப்படின்னா, நம்பர் 1, முதலாவதாக நீங்க மறந்துடாதீங்க, இன்னொருத்தருக்கு மறைத்து செய்கிறது எல்லாமே தவறான தொடர்புக்கு சம்பந்தப்பட்டது. ஒரு வாலிப பிள்ளை ஒரு அம்மா அப்பாவுக்கு மறைச்சு ஒருத்தட்ட பேசுறீங்களா, ஒருத்தட்ட டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களா, ஒருத்தரோட போய் நீங்க தங்குறீங்களா, ஒருத்தரோட பைக்ல நீங்க வெளியே போறீங்களா அப்படின்னு சொன்னா, நான் நம்புறேன் உங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாம நீங்க செய்கிற அந்த காரியம் அப்படி தவறான தொடர்புக்கு சமம். அதே போல கணவனுக்கு தெரியாமல் மனைவி யாரிடத்திலாவது பேசினா, மனைவிக்கு தெரியாமல் கணவன் யாரிடத்திலாவது பேசிக் கொண்டிருந்தா அது நல்ல தொடர்பு இல்ல. பாஸ்டர், என் மனைவி ஆகுனா எல்லாத்துக்குமே சந்தேகப்படுவா, என் கணவனாரி ஆகுனா எல்லாத்துக்குமே சந்தேகப்படுவாங்க, நான் போய் அவருக்கு முன்னாடி எப்படி பேச முடியும், எப்படி சொல்ல முடியும், நான் நல்லவங்க தான், நான் நல்ல ஆள் தான், நான் அப்படியெல்லாம் கிடையாது. நன்றாய் நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய கணவனுக்கு தெரியாமல் மனைவிக்கு தெரியாமல் இன்னொரு நபரோடு நீங்க கண்டினியூவாய் நீங்கள் பேசிக்கொண்டு இருப்பீர்களே, ஆனால் அது தவறான தொடர்புக்கு சம்பந்தம் உள்ளதுதான். அதற்கு கண்டிப்பாக நீங்கள் ஆண்டவருக்கு கணக்கு கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அந்த உறவை ஒரு நாளும் ஆண்டவர் தட்டி கொடுக்க மாட்டாரு. அந்த உறவை நான் சொல்லுகிறேன், எல்லாருக்கும் முன்பாகவும் பப்ளிக்கா எல்லாருக்கும் முன்பாகவும் முன்னாடி செய்ய முடியாத எல்லாமே ஒரு விதத்திலே தவறான தொடர்புக்கு சம்பந்தப்பட்டது. ஆனா வெறும் பெண்ணும் ஆணும் மட்டும் சொல்லல, சில ஆணுமா இருந்தா கூட சரிதான், பெண்ணுமா இருந்தாலும் சரிதான். சில காரியங்கள் சில மனிதர்களுக்கு நம்ம மறைக்கவே முடியாது. அதை மறைச்சோம்னா கண்டிப்பா சொல்றேன், அதனுடைய விளைவு வித்தியாசமாய் நீங்கள் பார்க்க முடியும். வித்தியாசமா தான். நீங்க எப்படி பாஸ்டர் இப்படி சொல்றீங்க, சர்ச்சுக்கு இந்த பிரசங்கம் தேவையா பாஸ்டர், அப்படியெல்லாம் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? நானும் அதான் இந்த செய்தியை எடுத்து வைத்து பல மாதங்கள் தடுமாறினேன். கண்டிப்பா இது நம்ம திருச்சபைக்கு தேவைப்படாது, நமக்கு எது தேவைப்படும். ஆனா இல்ல, ஆவியானவர் என் உள்ளத்திலே தெளிவாய் கர்த்தர் உணர்த்தினார். நான் ஒரு நாள் இந்த சரி கொஞ்சம் எக்ஸசைஸ் நம்ம பண்ணலாம், நம்ம வாக்கிங் பண்றதே இல்லை, அதனால நம்ம கண்டிப்பா நம்ம வாக்கிங் போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு நாள் நம்ம ரொம்ப பிரயாசம் எடுத்துட்டு, சரி நம்ம சும்மா வாக்கிங் பண்ணா நல்லா இருக்காது, இந்த ஜனங்கள் வாக்கிங் பண்ற இடத்துல போய் அப்படி வாக் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லி இந்த சிவானந்த காலனி பக்கத்துல ஒரு நாள் நான் கொண்டு போய் என் வண்டியை விட்டுட்டு அங்க நிறைய பேர் வாக் பண்ணுவாங்க ரோட்ல. அப்ப நான் அதுக்கு ஆயத்தப்படும் போது அவங்க நம்ம திருச்சபைக்கு வர்றவங்க எல்லாம் கிடையாது, ஆனா நான் ரொம்ப நல்லா அவங்கள பார்த்திருக்கிறேன். அவங்க குடும்பத்தை பற்றி எனக்கு தெரியும், அவருடைய கணவனாரை தெரியும், அவருடைய பிள்ளைகள் எல்லாரையும் எனக்கு தெரியும். அப்ப நான் கொண்டு போய் வண்டியை நிறுத்தின உடனே அவங்க இந்த ஸ்கார்ப் எல்லாம் கட்டியிருந்தாங்க, முகத்துல மாஸ்க் போட்டு மூடினாங்க. ஆனா நான் கண்டுபிடிச்சிட்டேன், அவங்க வண்டி தெரியும், அவங்கள தெரியும். அவங்க கொண்டு நிறுத்திட்டு அவங்க அந்த பைக்லயே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப நான் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் தாண்டி ஒரு நபர் வந்தார். அவங்கள்ட்ட ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு அவங்க 2 பேரும் சேர்ந்து காலையில 5 மணிக்கு அந்த ரோட்ல நடக்கிறாங்க. 5 o'clock 5 மணிக்கு அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு நடக்க ஆரம்பித்தவங்க கிட்டத்தட்ட ஒரு 6:15 மணி இருக்கும் பாருங்களேன். நான் அங்க இருந்து கிளம்பும் போது 6:15 மணி வரைக்கும் 2 பேருமே அந்த நடந்து வாக்கிங் பண்ணி அவங்க வாக்கிங் பண்ணி பேசிட்டே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு சிரிச்சுட்டு போனாங்க. ஆனா அது அவருடைய கணவனார் அல்ல, இவருக்கும் இவர்கள் மனைவி அல்ல. சரி, ஒருவேளை சொந்தக்காரங்களா கூட இருக்கலாம், நண்பர்களா கூட இருக்கலாம், சரி நம்ம அப்படியெல்லாம் தப்பா. ஆனாலும் இவ்வளவு மணி நேரத்துல காலையிலே எழும்பி இத்தனை மணி நேரம் ஒருத்தரோட நடந்து பேசும்போது உலகம் பார்த்தா தப்பா நினைக்காதா? அப்படி நிறைய கேள்விகள் எனக்குள்ள ஓடிட்டே இருக்குது. அது தாண்டிருச்சு. ஒரு 2-3 நாட்கள் தாண்டின உடனே அவர்கள் ஒரு ஏரியாவில இருந்து வண்டி எடுத்துட்டு கிளம்புறாங்க. கிளம்பும் போது அவங்க தன்னுடைய போன்ல பேசுறாங்க. காலையில 4:30 4:30 மணிக்கு அவங்க போன்ல பேச ஆரம்பிச்சவங்க அந்த போய் இருக்கிற அந்த இடத்துக்கு போய் சேர்ற வரைக்கும் அவங்க பேசிட்டே போனாங்க. அப்போ எனக்கு அது சரியா எனக்கு படல. ஆனா அதுக்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கையில எழும்பின புயல்கள் நான் பார்த்தா அது அப்படி போச்சுன்னு வைங்களா. அப்போ நன்றாய் நினைத்துக் கொள்ளுங்கள், கணவனாருக்கு தெரியல, சில மனைவிக்கு தெரியல, ஆனால் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் கண்டிப்பா பார்க்கிறாரு, ஆண்டவர் கண்டிப்பா பார்க்கிறாரு. அதனால இந்த மாதிரி தவறான தொடர்பிலே இருக்கிற எந்த நபரா இருந்தாலும் நீங்க மனம் திரும்பாவிட்டால், நீங்க மாறாவிட்டால், நீங்கள் அதை விட்டு விடாவிட்டால் பெரிய விளைவுகளை நீங்கள் சந்திக்க கூடும். நீங்கள் நம்பர் 1 முதலாவதாக வேதத்திலிருந்து ஒரு 3 நபர்களை உங்களுக்கு காமிச்சு ஒரு 3 காரியத்தை உங்களோட சொல்லி நான் ஜெபிக்க நான் ஆசைப்படுகிறேன். வாசிக்கலாமா? நீங்கள் முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்தை சத்தமா வாசிக்கலாமா? 16ஆம் அதிகாரம் 16வது வசனம். இப்படி அவனை தினம் தன்னுடைய வார்த்தைகளாலே
அலட்டி கொண்டு இருந்ததினால் சாகத்தக்கதாய் அவனுடைய ஆத்துமா விசனப்பட்டு. நன்றாய் எல்லாரும் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. சிம்சோன் எல்லாரும் என்ன கவனிங்க, எல்லாரும் என்ன பாருங்க, நீங்க ரொம்ப கவனமா இதை கவனிக்கணும். வாலிப பிள்ளைங்க வந்து கண்டிப்பா நீங்க கவனிங்க, இது உங்களுக்கு தேவையான ஒரு சத்தியம். இங்கே இந்த சிம்சோன் என்கிற நபரை குறித்து உங்களுக்கு எல்லாருக்குமே நன்றாய் அறிந்தது. சின்ன வயசுல இருந்தே ஆண்டவர் வந்து அவனை அபிஷேகித்தார். ஒரு நசரேயனாக ஆண்டவர் அவனை அபிஷேகித்தார். அவனுக்கு ஒரு விசேஷித்த வரத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். அவன் கழுதையினுடைய தாடை எலும்பிலே 1000 பேரை கொன்றான். பட்டணத்துடைய நிலைக்காலை வாசலோடு தூக்கி கொண்டு போய் அவன் மலையின் மேல் ஏறி போனான். இப்படி சிம்சோன் மூலமாய் ஆண்டவர் பண்ணுனதெல்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, இல்ல ஒரு பெரிய ரொம்ப பெரிய காரியத்தெல்லாம் ஆண்டவர் அவன் மூலமாய் ஆண்டவர் கட்டளையிட்டார். இவனுக்கு நசரேயன் அப்படின்னு சொன்னா அவன் வந்து மேரேஜ் ஆகக்கூடாத ஒரு கிருபையை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருந்தார். அப்படின்னா அன்னகர்கள் அன்னகர்களாக அபிஷேகிக்கப்பட்டவர்கள் உண்டு, தங்களை அன்னகர்களாக ஆக்கினவர்கள் உண்டு. கவனிங்க, 2 விதமா இருக்கிறாங்க. ஒண்ணு, ஆண்டவரே அவர்களே பிறக்கும் போதே அவங்களை எப்படி வச்சிருக்காங்கன்னா அன்னகர்களாக. அப்படின்னா அவங்க கல்யாணம் பண்ணாம இருக்கிறதுக்காக கர்த்தரை அபிஷேகித்தார். சிலர் வந்து வளர்ந்ததுக்கு பிறகு இல்ல எனக்கு வேண்டாம் கல்யாணம் வேண்டாம்னா அவர்களே எடுக்கிற பொருத்தனை. ஒருவேளை அவர்களே எடுக்கிற பொருத்தனையில அவங்க தவறலாம். ஆனா ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு பிறக்கும் போதே அந்த அபிஷேகத்தை கொடுத்திருப்பாரானால் கண்டிப்பா அதற்குரிய கிருபையும் ஆண்டவர் தருவாரு. ஆனா இவ எல்லாத்தையும் மறந்தாச்சு. இப்போ வந்து அவர் வந்து இந்த சிம்சோன் வந்து பெண்கள் விஷயத்துல வந்து ரொம்ப வீக்கான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லலாமே. அவனுடைய வாழ்க்கையினுடைய சரித்திரத்தை நீங்கள் தொடர்ந்து வாசித்து கொண்டிருந்தீங்கன்னா அவனுடைய விழுகையே எங்கன்னா பெண்கள் விஷயத்துல தான் அவனுடைய விழுகை. பெண்ணை கண்டு, அந்த ஸ்திரீயை கண்டு, அங்க கண்டு பார்த்து அப்படின்னு சொல்லி லைனா வந்துட்டே இருக்குது. இப்ப கடைசியில யார்கிட்ட மாட்டுறான்னா வேதம் சொல்லுது, தெளிலாள் என்கிற அவளை கொஞ்சம் நல்லா சொல்லல, ஒரு அசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழுகிற ஒருத்தி அவங்க பார்த்துட்டாங்க. பார்த்த உடனே தன்னுடைய இருதயத்தை கொடுத்தாங்க. அவன் பயங்கரமா பேசுறா, அவனுடைய பலத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக முயற்சி எடுக்கிறா. அப்போ ஆரம்பத்துல அந்த நபரை அவனுக்கு சந்திக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது, மகிழ்ச்சியா இருக்குது, டைம் போனதே தெரியல, அவ்வளவு ரொம்ப நேரம் பேசிட்டே இருக்காங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, நாட்கள் தாண்ட 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 அந்த சிம்சோனுடைய கள்ள உறவு அவனை எப்படி கொண்டு போய் விட்டுச்சுன்னா சாகத்தக்கதாய் அவனுடைய ஆத்மா விசனப்பட்டுருச்சு. அப்படின்னா தற்கொலை பண்றதுக்கு நினைக்கிறான். செத்தா பரவாயில்ல, நான் ஏன் உயிரோட வாழ்றேன், உயிரோட வாழ்றதுக்கு செத்தா பரவாயில்லையே, நம்ம முடிஞ்சு போனா பரவாயில்லையே, தற்கொலை பண்ணணும்னு தோன்றது. ஆனா தற்கொலை பண்றதுக்கு பலன் இல்லை. அவன் இந்த உலகத்துல உயிரோட வாழ்றதற்கு விருப்பமே இல்லை. நல்லா கவனிங்க, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் ரொம்ப கவனமா இருங்க. நம்பர் 1, முதலாவதாக நீங்க வந்து 1000 காரணங்களை சொல்லலாம். என் மனைவி என் கூட இல்ல, என் கணவனார் என் கூட இல்ல, நான் இப்படி ஒரு சூழ்நிலையில சிக்கி இருக்கேன், என் மேனேஜர் அந்த மாதிரி, என்னுடைய தலைவன் அந்த மாதிரி. நன்றாய் நினைத்துக் கொள்ளுங்கள், இது தவறான உறவுக்கு நீங்க எந்த விதமான கருத்தையும் உங்க பக்கத்துல சொல்லவே முடியாது. கர்த்தரிடத்தில் அந்த சூழ்நிலையை சொல்லவே முடியாது. ஆண்டவர் என்ன சொல்றாரு, யோசேப்பை நம்முடைய கண்களுக்கு முன்பாய் காண்பித்து, அப்படிப்பட்ட நெருக்கமான ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னா உன் உயிர் போனா கூட பரவாயில்ல, நீ செத்தா கூட பரவாயில்ல, உன்னை சிறைச்சாலையில போட்டா கூட பரவாயில்ல, அங்க இருந்து நீ ஓடி இருந்து தான் கர்த்தர் சொல்றாரு. சாமுவேல் இடத்துல சொன்னது மாதிரி தன்னுடைய கண்ணுக்கு முன்னாடி ஏலியின் பிள்ளைகள் அந்த அசுத்தமான பாவத்தை செஞ்சுட்டு இருக்கும்போது நீ பரிசுத்தமா வாழன்றதுக்காக தான் சாமுவேலை கர்த்தர் முன்னாடி வச்சிருக்கிறார், நமக்கு முன்னாடி. அதனால சிலர் காரணம் காமிக்கிறாங்க. எங்க வாழ்க்கை வாழ்ந்தா தானே தெரியும் உங்களுக்கு, எங்களை மாதிரி தனியா இருந்தா தானே தெரியும், எங்களை மாதிரி ஒரு மேனேஜர் டார்ச்சர் பண்ணா தானே தெரியும், எங்களை மாதிரி ஒரு ஓனர் வந்து கைக்குள்ள இது மாதிரி வச்சிருந்தா தானே எனக்கு தெரியும். நான் நினைக்கிறேன், ஒரு மேனேஜர் இல்லைன்னா கர்த்தர் உங்களுக்காக 1000 வழிகளை திறப்பார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? கவனிக்கிறீங்களா இல்லையா? கர்த்தர் வழியை தருவார். அவங்க சம்பளம் கொடுக்கலன்னா அவ்வளவுதான், என்னுடைய வாழ்க்கை வாழ முடியாது, அதுக்காக என்னுடைய வாழ்க்கையை நான் வித்துறேன், என் சரீரத்தை நான் விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு எந்த ஆண் மகனும் எந்த பெண் மகனும் கண்டிப்பா சொல்ல முடியாது. என் மகா என்னுடைய மனைவி 5 வருஷமா என் கூட இல்ல, என் கணவனார் 5 வருஷமா என் கூட இல்ல, பட் இல்ல 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 பரிசுத்தமாய் வாழ வேண்டியது, தவறான அந்த காரியங்களிலே ஈடுபடாமல் தங்களை காத்துக் கொள்ள வேண்டியது ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளையினுடைய தலை மேல விழுந்த கடமை. சத்தமா ஆமேன்னு சொல்லுங்கள். இல்லைன்னா முதல் தண்டனை குறித்து வேதம் சொல்லுது, உங்களுடைய ஆரம்பம் சந்தோஷமா இருந்தாலும் நீங்க முடியும் போது, உங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த காலங்கள் தாண்டும் போது நீங்க உயிரோட வாழணும்னு நினைக்கவே மாட்டீங்க. இந்த வசனத்தை நான் நினைக்கும் போது சில சூழ்நிலைகளை நான் நினைச்சு பார்த்தேன், சில நபர்களை நினைச்சு பார்த்தேன். உண்மையிலேயே அந்த தவறான தொடர்புல இருக்கிற நிறைய பேர் வாழணும்னு என்கிட்ட சொல்லவே இல்லைங்க, வாழணும்னு சொல்லவே இல்லைங்க, சாகணும் தாங்க இப்ப சொல்றாங்க. அந்த தொடர்பு அற்று போயிடுச்சு, அந்த நபர் அற்று போயிட்டாங்க. எந்த நபர் அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தாங்களோ, எந்த மனுஷங்க அவங்களுக்கு ஜாலியா அவங்கள்ட்ட பேசினாங்களோ, அதே நபர் இன்னைக்கு அவங்களுடைய உயிரை அப்படியே பறிச்சு எடுத்து நாளுக்கு நாள் அந்த மனுஷனால நான் சாகுறேன்,
அந்த மனுஷியால நான் சாகுறேன், அவளால நான் சாவேன்னு தெரியும். அவன் என்ன கொன்றுவா போல, அவன் என்ன கொன்றுவான் போலன்னு சொன்னதை என்னுடைய காதுகளால கேட்டிருக்கிறேன். பிரதர், சிஸ்டர், அன்பு தகப்பனே, அன்பு தாயே, வாலிப தங்கச்சி, தம்பி, நீ ரொம்ப நினைவா நினைச்சுக்கோ. இன்னைக்கு தவறான ஒரு தொடர்பிலே அம்மா அப்பாவுக்கு தெரியாம, கணவனுக்கு தெரியாம, மனைவிக்கு தெரியாம, குடும்பத்திற்கு தெரியாம அப்படிப்பட்ட ஒரு தொடர்பு, அப்படிப்பட்ட ஒரு பேச்சுவார்த்தை, அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு நபர் உங்க வாழ்க்கையில இருக்குமையானால், இன்றைக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற அதே நபர் உங்களுடைய உயிரை குடிக்கிற ஒரு நாள், உங்க உயிரை மாய்க்க பண்ண வைக்கிற ஒரு நாள் சீக்கிரமா வந்துடும். அதுக்குள்ள நீங்க மறந்துருவீங்க, அதுக்குள்ள நீங்க விட்டுருங்க, அதுக்குள்ள தூக்கி போட்டுருங்க. ஆரம்பத்தில் அப்படிதான் இருக்கு. ஆரம்பத்தில் அப்படி பண்றேன், இப்படி பண்றேன், உன்னை மகிழ்ச்சியா நான் வச்சுக்கிறேன், அப்படியே டைம் போறதே தெரியல, டைம் போறதே தெரியல, அப்படி பேச்சு, அப்படி ஒரு சந்தோஷம். அதான் நீதிமொழிகள் ஒரு வசனத்தை நீங்க வாசிக்கும் போது தெரியும். 9ஆம் அதிகாரம் எடுங்களேன். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரத்துல, நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாமா? 9ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கங்க. மதியீனனை நோக்கி திருட்டு தண்ணீர் தித்திக்கும், அந்தரங்கத்தில் புசிக்கும் அப்பம் இன்பமாய் இருக்கும் என்று சொல்லி கூப்பிடுகிறாள். ஹலோ, எல்லாம் சத்தமா இன்னொரு டைம் வாசிங்க. இங்க வருதா? இங்க பார்த்து கூட வாசிங்க. மதியீனனை நோக்கி திருட்டு தண்ணீர் என்ன பண்ணுமாமா? எந்த தண்ணீர்? வீட்டுல குடிக்கிற தண்ணி டேஸ்டா இருக்காது, ஆனா பக்கத்து வீட்டுல திருடி குடிக்கிறது எப்படி இருக்குமா மாமா? திருட்டு தண்ணீர் தித்திக்கும், அந்தரங்கத்தில் புசிக்கிற அப்போ. ஹலோ, நிறைய பேருக்கு உள்ள இருக்கிறது ஆசீர்வாதமா தெரியாது, உள்ள இருக்கிறது சந்தோஷமா தெரியாது. ஆனா திருட்டு தண்ணி இருக்கு பாருங்க, அந்தரங்கத்துல யாருக்கும் தெரியாம புசிக்கிற அப்பம் இருக்கு பாருங்களேன், அது அவங்களுக்கு என்ன கொடுக்கும்னா பெரிய ஆறுதலை கொடுக்கும், பெரிய சமாதானத்தை கொடுக்கும். நான் சொல்லலைங்க, பைபிள் சொல்லுது. பைபிள் சொல்லுது, மறைவாய் யாருக்குமே தெரியாம, வாலிப தம்பி தங்கச்சி கேளு, அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் உன் வாழ்க்கையில கிடைக்குமானால் அதனுடைய முடிவு உன்னை மரணத்துக்கு நேரா நடக்கும், உங்களை மரணத்துக்கு நேரா கொண்டு போயிட்டு. பி கேர்ஃபுல், கேர்ஃபுல். அது சந்தோஷமா தான் இருக்கும். அதான் மதுபானம் பார்க்கிறதுக்கு எப்படி இருக்குமாமா? ஹலோ, பைபிள் சொல்லுது, மதுபானம் பார்க்கிறதுக்கு பளபளப்பாய் தோன்றும், பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருக்கும், இது குடிச்சா நல்லா இருக்கும் போல தெரியுது, பளபளப்பா தோணும், அப்படியே சந்தோஷமா இருக்கும். ஆனா அதை குடிச்சு உள்ள போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது வேலையை காமிச்சிடும். யாரு அது கடைசியில பாம்பை போல என்ன பண்ணுவாங்க? சீரும், வாழ்க்கை ஒண்ணும் இல்லாம போயிடும். சோ நம்பர் 1, முதலாவதாக எல்லாரும் தெரிந்து கொள்ளுங்கள், தவறான தொடர்பு உங்களை வாழ விடாது. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, அந்த கான்டெக்ட் எதுவா இருந்தாலும் சரி, அது தவறான தொடர்பு வந்து ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் எதுவா இருந்தாலும், அப்படி மனைவி எடுத்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ராமச்சந்திரன் அப்படின்னு வரும். ஏங்க ராமச்சந்திரன் கூப்பிடுறான், கட் பண்ணி விடு, நான் அப்புறம் பேசிக்கிறேன். ராமச்சந்திரன், அப்புறம் ராமச்சந்திரனுடைய மிஸ்டு கால் எடுத்து பார்த்தா ஒரு 50 ராமச்சந்திரன் இருக்கும். இந்த ராமச்சந்திரன் உங்கள்ட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கிறான், நீங்க ஏன் எடுக்க மாட்டீங்க? 50 மிஸ்டு கால். அந்த ராமச்சந்திரனை நீங்க ஆன் பண்ணி பார்த்தாதான் தெரியும் அது ஒரு ராமச்சந்திரியா இருப்பாங்க, அவர் ராமச்சந்திரனா இருக்க மாட்டார். அப்போ போன்ல பேரை மாத்தி விட்ட உடனே இது என் கணவனார் சந்தேகப்படுறாரு, என் மனைவி சந்தேகப்படுறாங்க, யார்கிட்ட பேசினாலும் என் மனைவிக்கு பிடிக்க மாட்டேங்குது, யார்கிட்ட பேசினாலும் என் கணவனாருக்கு பிடிக்க மாட்டேங்குது. நான் சொல்றேன், பிடிக்காததா ஏன் பேசுறீங்கன்னு கேட்கிறேன். எதுக்கு பேசணும்? பிடிக்காது, சந்தேகப்படுறாங்கன்னா 10 டைம் அவங்கள்ட்ட சொல்லுவாங்க, வேணாங்க எனக்கு நீங்க என்னமோ அவங்கள்ட்ட பேசுறது எனக்கு பிடிக்கல, வேண்டான்னு தோணுது, நீங்க நல்லவங்க தான் அவங்க கெட்டவங்க அப்படின்னு உங்கள்ட்ட 10 டைம் சொல்லிட்டாங்க. சரி, ஒரு கணவனாருக்கு பிடிக்கலையே வேண்டான்னு போட வேண்டியதானே, ஒரு மனைவிக்கு பிடிக்கலையே வேண்டான்னு நிக்க வேண்டியதானே. உங்களுக்கு குடும்பம் முக்கியம் இல்லையா? உங்களுக்கு பிள்ளைங்க முக்கியம் இல்லையா? உங்களுக்கு கணவன் முக்கியம் இல்ல, உங்களுக்கு மனைவி முக்கியம் இல்ல. சோ அப்படி அந்த பேசுகிற நபர் தான் உங்களுக்கு முக்கியமா இருந்தா, நான் சொல்றேன், எந்த மனைவி சந்தேகப்பட மாட்டாங்க, எந்த கணவன் சந்தேகப்பட மாட்டாங்க. கண்டிப்பா சந்தேகம். அது ஸ்கூல் ஃப்ரெண்டா இருக்கலாம், காலேஜ் ஃப்ரெண்டா இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம், ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுறவங்களா இருக்கலாம். கணவனாருக்கு பிடிக்காத, மனைவிக்கு பிடிக்காம இன்னொரு நபருடைய, இன்னொரு பர்சனுடைய அந்த பேச்சு வேண்டான்னு ஒதுக்குறவங்க தான் உண்மையான ஆண்டவருடைய பிள்ளை, உண்மையா குடும்பத்தை நேசிக்கிறவங்க. அவங்க தான் குடும்பம் வேணும்னு நினைக்கிறவங்க, அவங்க தான் ஹஸ்பண்ட் வேணும், மனைவி வேணும்னு நினைக்கிறவங்க அவங்க தாங்க. மற்றவங்களை பொறுத்தளவுல நான் சொல்றேன், ஆரம்பத்தில் அது தப்பா போட்டாலும் முடிவில் அது உங்களை தப்பா தாங்க கொண்டு போய் விட்டுரும். ஒரு குடும்பத்துக்காக ஒரு ஒரு மனுஷனை விட முடியல, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் விட முடியல, ஒரு மனைவிக்காக வந்து கூட கடந்து சொந்தக்காரங்களை விட முடியல அப்படின்னா, நான் சொல்றேன், குடும்பத்தை கட்டுறதுக்கு வேற என்ன நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ண போறீங்க? பிள்ளைகளை உருவாக்குறதுக்கு வேற என்ன சாக்ரிஃபைஸ் பண்ண போறீங்க? எதுவுமே பண்ண மாட்டீங்க நீங்க. அப்போ உங்களுக்கு குடும்பம், மனைவி எதுவுமே வேணாம்.
உங்களுக்கு அவங்க தான் முக்கியம். ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதை. உங்களை அன்பா சொல்ற ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்க கஷ்டப்பட்டு நிக்கிறத பார்க்க விரும்பல, ஆண்டவர் விரும்பல. அதான் இன்னைக்கு பேசுறாரு. வாலிப தங்கச்சியா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் ரொம்ப கவனமா வாழு. வேண்டாம், அந்தரங்கத்திலே புசிக்கிற அப்பம் இன்பமா தான் இருக்கும், தண்ணீர் தித்திப்பா தான் இருக்கும். நீ மறைச்சு மறைச்சு செய்கிற எல்லாமே சந்தோஷமா தான் இருக்கும். அந்த மாதிரி டேஸ்ட் எதுவுமே இருக்காது. ஆனா முடிவுல நீ வாழவே வேண்டான்ற அளவுக்கு உன்னை கொண்டு வந்து விட்டுரும். பி கேர்ஃபுல், ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. சோ நம்பர் 2, இரண்டாவதாக வேகமாக, அப்போ இந்த தவறான அந்த தொடர்பு இல்லைன்னா தவறான உறவினுடைய இரண்டாவது விளைவை குறித்து நம்ம வாசிக்க போறோம். எடுங்க நீங்க 2 சாமுவேலின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்துக்கு வாங்களேன். 2 சாமுவேலின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வருவீர்களே ஆனால் 11ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தை வாசிக்கலாமா? 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை, அப்பொழுது தாவீது ஏத்தியனாகிய உரியாவை என்னிடத்தில் அனுப்பு என்று யோவாப் அண்டைக்கு ஆள் அனுப்பினான். அப்படியே யோவாப் உரியாவை தாவீதினிடத்திற்கு அனுப்பினான். உரியா அவனிடத்தில் வந்தபோது உரியா அவனிடத்தில் வந்தபோது அவனை பார்த்து, யோவாப் சுகமா இருக்கிறானா, ஜனங்கள் சுகமா இருக்கிறாரா, யுத்தத்தின் நற்செய்தியா என்று விசாரித்தான். கவனிங்க, எல்லாரும் கவனமா கவனிங்க. இதை நீங்க ரொம்ப இந்த இரண்டாவது பாயிண்ட் நீங்க ரொம்ப கவனமா கவனிக்கணும். இந்த இடத்துல தவறான ஒரு உறவிலே சிக்கினது யார் அப்படின்னா வேற யாரும் கிடையாது, ஆண்டவரோட நெருக்கமாய் நடந்த தாவீது. ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, அவன் ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசன். லிசன் பண்ணுங்க, நீங்க கவனிங்க. சில நேரத்துல ரொம்ப ஸ்பிரிச்சுவலா ரொம்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிறவங்க தப்பு பண்ண மாட்டாங்கன்னு நம்ம நினைப்போம். அவங்க டிஸ்டர்ப் ஆக மாட்டாங்கன்னு நினைப்போம். அவ்வளவுதான், அவங்க எந்த பாவமே செய்ய மாட்டாங்கன்னு நினைப்போம். கவனிங்க, ரொம்ப கவனமா கவனிங்க. தன்னை நிற்கிறேன் என்று சொல்லுகிற எவனும் விழாதபடிக்கு என்னவா இருக்கணுமாமா? எச்சரிக்கையா இருக்கணும். வாலிப தம்பிங்களுக்கு தங்கச்சிகளுக்கு சொல்றேன், கவனமா இருங்க. ஸ்பிரிச்சுவலா இருந்தா கூட அவங்கள நீங்க டிஸ்டன்ஸ் தான் வைக்கணும். ஸ்பிரிச்சுவல் தான் அவங்க ரொம்ப உபதேசம் பேசுறவங்க தான், அவங்க ரொம்ப பாட்டு பாடுறவங்க தான், அவங்க நல்லா ஜெபிக்கிறவங்க தான். ஆனா அவங்களுக்கும் மாமிசம் உண்டுன்றத நீங்க ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாது. புரியுதுல நான் சொல்றது? இங்க தாவீது ரொம்ப ஸ்பிரிச்சுவல் மேன். இவெல்லாம் தப்பு பண்ணுவாங்க, இவரெல்லாம் தப்பு பண்ணுவாரா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா இப்ப ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படும் காலம் வந்துருச்சு. இவர் போகல. அதான் சும்மா இருக்கிறவனுடைய மைண்ட் பிசாசனுடைய தொழிற்சாலைன்ற மாதிரி வீட்டுல ரெஸ்ட் எடுக்க உட்கார்ந்தாரு. மேல உப்பரிகை போறாரு, ஒரு காட்சியை பாக்குறாரு, பாவத்துல இப்ப விழுந்துட்டாரு, இப்ப தப்பு பண்ணியாச்சு. கவனிங்க, ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற தாசன், ஆண்டவருடைய பிள்ளை. இந்த ஒரே ஒரு தவறான உறவு இந்த தாவீதை எப்படி எல்லாம் கொண்டு போகுதுன்னு பாருங்க. நம்பர் 1, முதலாவதாக உரியா யுத்தத்துல இருக்கிறாரு, யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாரு. யுத்தம் முடியாம யார் ஒரு பர்சனலா அவங்க வீட்டுல டெத் நடந்தா கூட யாரும் வர மாட்டாங்க. ஆனா இவர் என்ன பண்றாருன்னா, ஆள் அனுப்பி உரியாவை கொஞ்சம் அனுப்பி விடுங்க அப்படின்னா சட்டத்தை மீறிட்டார். நம்பர் 1, முதலாவது தவறான தொடர்பு அந்த சட்டத்தையே என்ன பண்ணிச்சு அப்படின்னா, ராஜா தான் சட்டத்தை கடைபிடிக்கணும், ராஜா தான் சட்டத்தை ஒழுங்கா கடைபிடிக்க வேண்டியது. ராஜாவே சட்டத்தை மீறிட்டாரு. ராஜா சட்டத்தை மீறினா சுத்தி இருக்கிறவங்க சட்டத்தை மீறாம இருப்பாங்களா? என்ன பெரிய சட்டம், நீ அனுப்பிவிடு. இப்ப உரியா வீட்டுக்கு வந்தாச்சு. வந்த உடனே என்ன விசாரிக்கிறாரு, நல்லா இருக்கியாப்பா, சந்தோஷமா இருக்கிறியா, அங்க இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க, அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி அப்படியே பேசுற. அவரும் நல்லா இருக்காங்க அப்படின்னு. சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ எங்க போயிட்டு வா, வீட்டுக்கு போயிட்டு வா அப்படின்னு அனுப்புற. என்ன அளவுக்கு ஒரு மனுஷனுடைய அந்த தவறான உறவு எப்படி நடத்துறது பாருங்க. நீ வீட்டுக்கு உடனே சரின்னு சொல்லிட்டு ராஜாவுக்கு முன்னாடி எதிர்த்து பேச முடியாம அந்த பக்கத்துல போனா ராஜா என்ன பண்ணாராமா, அவனுக்கு பின்னாடி நிறைய பரிவாரங்களை அனுப்புறாரு. ஆப்பிள், ஆரஞ்சு, திராட்சை பழம், முந்திரி பருப்பு, பரிவாரங்கள் பின்னாடி போகுது. கேட்டாங்களா யாராவது? நீங்க ராஜா போய் ஒரு தனியா வேலை செய்கிற ஒரு மனுஷனுக்கு அவன் வீட்டுக்கு வரும்போது பின்னாடி இப்படி, நான் சொல்றேன், அத புத்தி பேதலிச்சுன்னு சொல்றாங்கல்ல, உண்மையிலேயே அந்த ஒரே ஒரு தவறு நிமித்தம் தாவீதுடைய புத்தி பேதலிச்சுங்க. நம்மளா இருந்தா அனுப்புவோமா? எல்லாரும் வீட்டு வாசல்ல கொண்டு போய் தட்டோட நின்று இருக்காங்க, ஆனா யார் வரல? உரியா வரல. ஏன் என்ன இன்னும் போலேன்னு கேட்டா அவன் என்ன சொல்றான், ராஜா நான் எப்படி போவேன், அங்க இருக்கிறவங்க எல்லாம் அத்தனை சோறு தண்ணி இல்லாம நம்முடைய தேசத்திற்காக பாடுபட்டு உழைச்சிட்டு இருக்காங்க, அவங்க அப்படி கஷ்டப்படும் போது நான் போய் என் மனைவியோட சந்தோஷமா இருப்பேனா, நான் சாப்பிட்டு சுகமா இருப்பேனா? வேண்டாம் வேண்டாம், நான் போறதில்லை. இப்போ இவருக்கு இந்த ஐடியாவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. குறுக்கு புத்தி. அதான் அந்த தவறான ஒரு காரியத்தை சூஸ் பண்றவங்களுக்கு புத்தி எங்க போகுது, அடுத்து யோசிக்கிறான், இவன் இதுக்கும் சரிப்பட்டு வர மாட்டேங்கிறான், திருப்பி இவனை என்ன பண்ணலாம், ஒரு பிளான், ஒரு ஐடியா. உடனே அவனுடைய மனசுல என்ன ஐடியா உதிக்குது அப்படின்னா, இவனுக்கு வயிறு நிறைய குடிக்கிறதுக்கு வாங்கி கொடுத்தோம்னா போத தலைக்கேறி எங்க போயிடுவான், வீட்டுக்கு போயிடுவான்னு சொல்லி ஒரு ஆண்டவருடைய பிள்ளை, கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசன் இப்ப என்ன வாங்கி கொடுக்குறாரு?
அவன் கேட்கிற திராட்சரசத்தை கொடுங்கடா, அவனை ஃபுல்லா குடிக்க வைங்கடா. ஆனா நான் நம்புறேன், உரியா வந்து நில தடுமாறினாலும் நான் எங்க போக மாட்டேன். அதுவும் ஃபெயிலியர். சே, இனி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டா, கடைசியில தவறான அந்த தொடர்பு அவனை கொலை செய்ய கூட தயங்கலைங்க. நல்ல சேவகன், உண்மையான சேவகன் ஒரு லெட்டரை எழுதுறாரு. உரியா வர்றான், யுத்தம் நடக்கும்போது முன்னாடி நிப்பாட்டுங்க, எப்படியாவது முன்னாடி நிப்பாட்டி எதிரியுடைய பட்டயம் அவன் மேல விழணும், அவன் செத்து போனா நல்லா இருக்கும், அவனை கொன்றுங்க அப்படின்னு சொல்லி தனக்கு கீழே இருந்த ஒரு அசிஸ்டண்ட, தன்னை நேசிச்ச, தன்னுடைய தேசத்துக்கு பாதுகாப்பு இருந்த அவனுடைய கையில லெட்டரை எழுதி கொண்டு போய் கொடுன்றாரு. கடந்த மாதங்களை நீங்க வாச்சிருப்பீங்க, கேரளாவில் ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை கொல்லணுன்றதுக்காக பாம்பை வீட்டுக்குள்ள கொண்டு போய் விட்டார். ஏற்கனவே பாம்பை ஒரு டைம் விட்டு அந்த புள்ள அதை கண்டுபிடிச்சு பாம்பு வந்துருச்சுன்னு சொல்லி அடிச்சு கொண்டாங்க. ரெண்டாவது டைமும் பணம் கொடுத்து பாம்பு போய் கடையில வாங்கிட்டு வந்து அந்த புள்ள படுத்திருக்கிற ரூம்ல விட்டு அந்த பொண்ணை அந்த பாம்பு கடிச்சு அந்த புள்ள செத்து போயிருச்சு. நீங்க எத்தனை பேரு? அப்போ தவறான உறவனுடைய முடிவு கவனிங்க, உங்களையே மறக்க பண்ணும், உங்க ஸ்தானத்தை மறக்க பண்ணும், உங்களை சுற்றி இருக்கிற எல்லாத்தையுமே மறக்க பண்ணும். அம்மாவை மறப்பாங்க, அப்பாவை மறப்பாங்க, கணவனாரை மறப்பாங்க, மனைவியை மறப்பாங்க, சொந்தக்காரங்களை மறந்துடுவாங்க, சர்ச்சு ஞாபகம் வராது, ஊழியம் ஞாபகம் வராது, தன்னுடைய மதிப்பு ஞாபகம் வராது, தன்னுடைய வேலை ஞாபகம் வராது. எல்லாமே மறைஞ்சு அவங்க மனசுல ஒண்ணு மட்டும்தான் ஓடும், நான் நேசிச்ச இல்ல நான் பேசிட்டு இருக்கிற அந்த மனுஷனை அந்த மனுஷிய அடையணும்னு உங்களை வழி நடத்தும். பி கேர்ஃபுல். இப்போ ரொம்ப கவனமா கவனிக்கணும். இப்ப யோவாப் வந்து என்ன நினைப்பான் அப்படின்ற, இப்ப யோவாப் என்னன்னா பயங்கரமான கிளாடியாச்சா, வாடா முன்னாடி நில்லுடா அப்படின்னு முன்னாடி நிக்க வச்சிட்டான். ஒரு காலத்துல வேதம் சொல்லுது, தாவீது வேதம் சொல்லுது, தன் ஆடுகளுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறது கூட அவன் என்ன பண்ணல சொல்லுங்க. யாருக்காக? ஆட்டுக்குட்டிக்கு ஆத்துமா இல்ல, உயிர் மட்டும்தான் இருக்குது. ஆனா அந்த உயிரை காப்பாற்றணும்ன்றதுக்காக ஒரு விசை சிங்கம், ஒரு விசை கரடி, இது ரெண்டும் வந்ததுக்கு அப்புறம் நான் என் கை வச்சு என் உயிரை கூட பணையம் வச்சு அதை ஒரே கிளியா கிழிச்சு அந்த ஆட்டுக்குட்டிய சிங்கத்தினுடைய வாயிலிருந்து என்ன பண்ண, ஒரு நாள் ஆண்டவருக்காக ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவனை கூட விடாம உயிரை காப்பாத்தினவன் இன்னைக்கு மனுஷன் ஒரு ஆத்துமா, அந்த ஆத்துமா செத்தா கூட பரவாயில்லன்னு லெட்டரை எழுதி கொடுத்து அனுப்பிட்டான். சிஸ்டர், பிரதர், உங்க கேரக்டரை ஃபுல்லா சேஞ்ச் பண்ணிடும். சரி தாவீதே, நீ எப்படி பாருங்க, எப்படி பாருங்க, இப்போ முடிஞ்சிச்சு, அவன் கொன்னாச்சு, அவனை சாக கொடுக்கும் போது இன்னும் ஒரு 10-15 பேரை சாக கொடுத்தாரு. இவனுக்கு தெரிஞ்சு போச்சு யோவாபு. இப்போ ஒருத்தர் அனுப்புறாரு, ராஜா இடத்துல போய் யுத்தத்தினுடைய செய்தியை சொல்லு, 10 பேர் செத்துட்டோம் அப்படின்னு சொன்னா உடனே ராஜா என்ன பண்ணுவாரு, பயங்கரமா கோவப்பட்டுவாரு. அதனால நீ ஒண்ணு பண்ணு, அவர் கோவப்பட அப்படியே வாயை எடுக்கும்போது அடுத்து உடனே நீ என்ன சொல்லணும்னா, உம்முடைய அடியானாகிய உரியானும் செத்தான், உரியா செத்தான்னு சொல்லு, அவ்வளவுதான். ராஜா என்ன பண்ண மாட்டாரு. அதே மாதிரி நடக்குதுங்க. அவன் போய் சொல்றான், இந்த மாதிரி 10 பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லும்போது, இல்ல வெயிட் பண்ண, உரியாவும் செத்துட்டான். அப்படியா? யுத்தம்னா முன்னாடி பின்னாடி நடக்கத்தான் செய்யும். 10 பேர் சாகிறதும் 10 பேரும் பழைக்கிறதும் யாரு? தாவீது. தன் ஸ்தானம், தன்னை சுற்றி இருக்கிற கமிட்மெண்ட், தன்னை சுற்றி இருக்கிற குடும்பம், தன்னை சுற்றி இருக்கிற ஊழியம், எதிர்காலத்திற்காக அவனுக்கு ஆண்டவர் வச்ச திட்டம், எல்லாத்தையும் ஒரே ஒரு தவறான உறவு அவருடைய சுக்கு நூறம் உடைச்சிருச்சு. சிஸ்டர், கேர்ஃபுல் சிஸ்டர், ரொம்ப கேர்ஃபுல். விளையாட்டான்னு நினைக்காதீங்க, விளையாட்டான்னு நினைக்காதீங்க, விளையாட்டான்னு நினைக்காதீங்க. பிள்ளைங்க எழும்பி, பிள்ளைங்களை நீ திட்ட முடியாது சிஸ்டர், பிள்ளைகளை திட்ட முடியாது. உங்க வாழ்க்கை தவறான வாழ்க்கையா இருக்கும்னா யாருமே பிள்ளைகளை ஸ்டிக் பண்ண முடியாது. இன்னைக்கு உங்க பிள்ளைங்க எப்படி உங்களை திட்டினாலும் உங்களுக்கு மனசு கஷ்டம் இல்லைங்க. ஆனா நீ என்ன யோக்கியமா? நீ அப்படி பண்ணல, நீ அப்பாவுக்கு மறைச்சு இப்படி எஸ்எம்எஸ் பண்ணல, நீ அம்மாவுக்கு மறைச்சு இப்படி எஸ்எம்எஸ் பண்ணல. இந்த ஒரே ஒரு வார்த்தையை உங்க பிள்ளைங்க உங்களை பார்த்து கேட்டுட்டாங்கன்னா, நான் சொல்றேன், உங்க பிள்ளைங்களை உங்க கண்ட்ரோல்ல நீங்க ஒரு நாள் கூட கொண்டு வரவே முடியாது. தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை, தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை சந்தோஷத்தை கொடுக்காதுங்க உங்க வாழ்க்கையில, லட்சியம் தாங்க உண்டு பண்ணும். பிள்ளைகளை நிறைய பேர் இஷ்டம் போல என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க, எங்க அனுப்பணும்னா அதை அனுப்பிடுவாங்க, எவ்வளவு நேரம் வேணாலும் பேசணும்னா பேச விடுவாங்க இஷ்டத்துக்கு.
கேட்டா போதும் உடனே சாங்ஷன், கேட்டா போதும் உடனே. ஒவ்வொரு அம்மா அப்பாவும் கவனமா இருங்க. உங்க பிள்ளைகளை தயவு செய்து அவங்க இஷ்டத்துக்கு நீங்க விடாதீங்க. அவங்க விருப்பத்திற்கு விடுற அளவுக்கு அவங்களுக்கு ஞானம் பத்தாது, அவங்களுக்கு ஞானம் பத்தாது. பிள்ளைங்க யாரும் என் மேல கோவிச்சுக்க வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு நல்லது இது கெட்டது இதுன்னு கண்டிப்பா இந்த வயசுல உங்களால சூஸ் பண்ண தெரியாது. உங்க வேகம், உங்க பிளட், உங்களுடைய சிந்தனை வேற மாதிரி யோசிக்கும். நீ இஷ்டப்படுறது எல்லாத்தையுமே உங்க அம்மா அப்பா உனக்கு, எந்த அம்மா அப்பா பிள்ளைங்க இஷ்டப்படுறது எதுவா இருந்தா கூட நோ சொல்லாம எல்லாத்தையும் கொடுக்குறாங்களோ, எல்லாத்தையும் செய்யறாங்களோ, அவங்க பிள்ளைங்க வெற்றியா வாழ்ந்ததை நான் பார்க்கவே இல்லை. எனக்கும் அப்படிதான். நீங்க எல்லாம் ஒன்றும் கெட்டு போகணும், நீ வண்டி ஓட்டக்கூடாது, நீங்க நல்லா ட்ரெஸ் பண்ணணும் அப்படிலாம் நினைக்கவே இல்லைங்க. நீ நல்லா வச்சுக்கோ, நல்ல வாகனத்தை வாங்கணும், கடவுளை நல்லா வைக்கணும், உன் கார்ல நான் உட்காந்து டிராவல் பண்ணணும், நீ பெஸ்ட் கார் வாங்கணும், நீ ஒரு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கணும், நீ நல்லா ஊழியம் செய்யணும், நீ நிறைய பாடணும், நீ ரொம்ப கீழே போடும்போது எங்க பாஸ்டர் பென்ஸ் பாஸ்டர் தான் அப்படி ஒன்ன மேடையில 10,000 பேருக்கு முன்னாடி நிக்க வச்சு கை தட்டும் போது நீ எந்த சர்ச் அப்படின்னு கேட்கும்போது நீ பாஸ்டர் பென்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது பெருமை. அதுதான் நான் நினைக்கிறேன். ஆனா உன் இஷ்டத்துக்கு உங்க அம்மா அப்பாவை நீ வந்து கைக்குள்ள வச்சு பொம்மை மாதிரி நீ பண்ணாத. உன்னுடைய பக்கத்துக்கு உங்க அம்மா அப்பாவை இழுக்காத தம்பி தங்கச்சி. நீ அவங்க செய்யலைன்னா உடனே நீ வந்து வித்தியாசமானவனா மாறி கோவக்காரனா மாறி உங்க அம்மா அப்பா வேற வழி இல்லாம உனக்கு கீழ்ப்படுகிற மாதிரி நீ பண்ணாத. அது உனக்கு ஆசீர்வாத குறை. ஆமென் சொல்லுங்க. சோ தாவீது இப்ப ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாருன்னா சந்தோஷப்பட்டாரு. இப்ப எல்லாரும் முடிச்சுட்டு வராங்க. இவருக்கு ஏதாவது உணர்வு வந்துச்சா? எந்த உணர்வுமே வரல. இப்ப அந்த அம்மா வந்து மாசமாயி இப்ப குழந்தை பிறந்து அந்த குழந்தை மரணத்துக்கு எதுவாக சாவுக்கு எதுவோ வியாதிப்பட்ட உடனே தான் இவருக்கு டக்குன்னு ஒரு யோசனை. அப்பவும் வரல. ஆண்டவர் யார் அனுப்புறாரு? தீர்க்கதரிசி அனுப்புறாரு. பாருங்க, அந்த தீர்க்கதரிசி வந்து ஒரு ஸ்டோரி சொல்றாரு. பாருங்க என்ன டைரக்டர் நம்முடைய ஆண்டவர், எவ்வளவு பெரிய டைரக்டர். அந்த சமயத்திற்கு அந்த மாதிரி ஒரு டைரக்டரை பார்க்க முடியுமா? தீர்க்கதரிசி சொல்றாரு, எப்பா ஒருத்தர் இருந்தா அவன் வீட்டுல உறம்பரை எல்லாம் வந்துச்சு, சொந்தக்காரங்க எல்லாம் வந்தாச்சு, நிறைய பேரு. அவன் வீட்டுல 1000 ஆடு இருக்குப்பா. இங்க திரும்பின ஆடு, அங்க திரும்பின ஆடு. உறம்பரைக்கெல்லாம் சமைச்சு போறதுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து சமைச்சு கொடுத்துடலாம் எல்லாருக்கும். ஆனா இவன் 1000 ஆடு இருந்து 100 ஆடு இருந்து ஒன்ன கூட பிடிக்கிறதுக்கு அவனுக்கு என்ன இல்ல, தன்னுடைய சொந்தக்காரங்களுக்காக அடிச்சு கொடுக்கறதுக்கு மனசு இல்ல. ஆனா அவனுடைய பக்கத்து வீட்டுல ஒரு ஏழை, அவனுக்கு எப்படி இருந்துச்சாமா, ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி. அது பிள்ளைய போல வளர்ந்துச்சு பாது. அது குழந்தைய போல குளிப்பாட்டி அதுக்கு பூ வச்சு பொட்டு வச்சு அதை முத்தம் கொடுத்து அதை வீட்டிலே படுக்க வச்சு மடியில படுக்க வச்சு தாளாட்டி, அந்த மாதிரி ஆட்டுக்குட்டின்னா யாருக்கு பிடிக்கும்? கேட்கல. ஆண்டவர் எங்க போய் கனெக்ட் பண்றாரு பாருங்க. தாவீதுக்கு எதை பிடிக்குமோ இல்லையோ ஆட்டுக்குட்டியை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா தான் மேய்ப்பன் அப்படின்னு சொல்றத எங்கேயுமே அவன் விட்டு கொடுக்கவே இல்லை. அதை பெருமையா தான் சொன்னான். ராஜாவா உட்கார்ந்து இருக்கும்போது கூட சொல்றான், ஆடுகளின் பின்னாடி அலைந்த என்ன கர்த்தர். அப்படிதான் அந்த ஆடு கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார் நான் அப்படின்னா தாவீதுக்கு ஆடுன்னா ரொம்ப பிடிக்கும். நீ அதானே பிடிக்கும், உனக்கு அங்கேயே சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஒரு ஆடு செல்லமா, நான் நம்புறேன் அந்த 10 ஆடு, அந்த கொஞ்சம் ஆடுகளை அவங்க அப்பாவுடைய ஆடுகளை வளர்த்தும் போது நமக்கு நிறைய பேருக்கு இந்த ஆட்டுக்குட்டியை பிடிக்கும் பாருங்க. கண்டிப்பா தாவீது வந்து ஒரு ஆட்டுக்குட்டியை மடியில எடுத்து வச்சு அப்படியே தடவி கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். செல்லமா வளர்ந்துச்சு. ஆனா இந்த துன்மார்க்கனான இந்த மனுஷன் தன்னுடைய ஆடை 100 ஆடுல ஒண்ணு எடுக்காம அந்த செல்லமா வளர்ந்த ஒரே ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து அடிச்சு தனக்கு வந்திருந்த விருந்தாளிகளுக்கு சாப்பாடு போட்டுட்டான்னு சொன்ன அடுத்த நிமிஷத்துல பிபி அப்படியே ஏறுது பாருங்க அவனுக்கு. யாரா அவன் யாரா இருந்தாலும் அவனை கொன்றணும், அவன் அவ்வளவுதான், உயிரோடவே இருக்கக்கூடாது. ஆனா தீர்க்கதரிசி பயப்படவே இல்லை. நீ ராஜாவா இருந்தா பூஜாவா இருந்தால நீதாயா அவன். அப்பதான் கொஞ்சமாவது உரைக்குது ஆட்டுக்குட்டிய சொன்ன உடனே. சிஸ்டர், பிரதர், நீங்க தவறான உறவுல போகும்போது எங்க கை வச்சாலும் நீங்க தாங்கிடுவீங்க. ஆனா சில இடத்துல ஆண்டவர் கை வச்சுட்டாருன்னா உங்களால தாங்கவே முடியாது. பிரதர், பிரதர், சிஸ்டர், கவனிக்கிறீங்கல்ல? நீங்க யாருக்காகவும் அழ மாட்டீங்க. நீங்க கல் நெஞ்ச முடியாது. நீங்க அவ்வளவு சீக்கிரத்துல அசர மாட்டீங்க. ஆனா தவறான உறவுல சிக்கி கர்த்தருடைய கோபத்துக்கு ஆளாயிட்டீங்கன்னா, சில இடத்துல ஆண்டவர் கை வச்சுட்டாருன்னா நீங்க கண்ணீர் விட வேண்டியது வரும்புறது. அதுக்காக தான் ஆண்டவர் முன்னாடியே எச்சரிக்கிறாரு, வேணாப்பா 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 வேண்டாம். நீங்க தாங்க மாட்டீங்க பிரதர், நீங்க தாங்க மாட்டீங்க சிஸ்டர். உங்களுக்கு எதுலையுமே போராட்டம் வந்துடாது, அதுலதான் சில டைம் வந்துடும். யாருக்காக ஆண்டவர் சொல்றாருன்னு தெரியல. ஆனா நம்பர் 2, ரெண்டாவது,
ஒரு தவறான உறவு. நீங்க யாரு, உங்களுக்கு என்ன இருக்கு, உங்க எதிர்காலம் எல்லாத்தையும் மறக்க பண்ணி உங்க மூளையை ஃபுல்லா பிளைன் பண்ணி உங்களை ஒண்ணுமே யோசிக்க விடாம உங்களை உட்கார வச்சு. ஆமேன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்து தாவீது மன்னிப்பு கேட்கிறான். மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு சொல்றான். உபவாசம் இருக்கிறான். 51வது சங்கீதத்தில் எழுதுகிறான், தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை உள்ளத்திலே புதுப்பியும். இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன், அந்த கணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்தும். என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள், இதோ நீர் என்னை யூசோப்பினாலே கழுவி சுத்தமாக்கும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். நீங்க இப்படி நடத்தினதுல இருந்து எனக்கு எல்லா சந்தோஷம் என்னை விட்டு போயிருச்சு ஆண்டவரே அப்படின்னு 51வது சங்கீதம் முழுவதும் அவன் கதறல் ஜெபம் பண்ணி ஆண்டவர் சொல்லிட்டார், சரி அவனை மன்னிச்சிடறேன். ஆனா ஒண்ணு, சத்துரு தூசிக்கிறதுக்கு நீ காரணமா இருந்தபடினால் உனக்கு பிறந்த பிள்ளை செத்துரும். நம்பர் 2, ரெண்டாவது, நீ வந்து மறைவிடத்துல செஞ்ச உன் பிள்ளை எழும்பி ஒளிப்பு இடத்துல செஞ்சிருவான். அவ்வளவுதான், மன்னிச்சிட்டேன். ஆனா நீ இந்த தவறான உறவுக்குள்ள போனதுனால அந்த பாதிப்பு, அந்த வலி நீ சாகர வரைக்கும் சுமந்து தாண்டா ஆகணும். வேணாம் பிரதர், வேண்டாம். நம்பர் 3, மூணாவதாக தவறான உறவுடைய விளைவை குறித்து தியானிச்சு முடிக்கலாம். நீங்கள் ஆதியாகமம் 38ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். ஆதியாகமம் 38ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை வாசிக்கலாமா? 38ஆம் அதிகாரம் 38ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அநேக நாட்கள் சென்ற பின் சூவாவின் குமாரத்தியாகி யூதாவின் மனைவி மரித்தாள். யூதாவுடைய துக்கம் ஆறின பின் அவன் அதுல்லாம் ஊரானாகிய தன் சிநேகிதன் ஈராவுடனே திம்னாவிலே தன் ஆடுகளை மயிர் கத்தரிடத்திற்கு போனான். அப்பொழுது உன் மாமனார் தம்முடைய ஆடுகளை மயிர் கத்தரிக்கிறதற்காக திம்னாவுக்கு போகிறார் என்று தாமாருக்கு அறிவிக்கப்பட்ட போது என்று அவள் கண்டபடினால் தன் கைம்பெண்ணுக்குரிய வஸ்திரங்களை களைந்து போட்டு முக்காடை தன் மூடிக்கொண்டு திம்னாவுக்கு போகிற வழியில் இருக்கிற நீரூற்றுக்கு முன்பாக உட்கார்ந்தார். இந்த ஓனான் என்ன பண்ணா அப்படின்னு சொன்னா, தன்னுடைய ஜீவனை, தன்னுடைய வித்தாவை என்ன பண்ணான்னா தரையிலே ஊற்றினான் அப்படின்னு பைபிள் சொல்லும். சோ வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க, நான் ஓப்பனாவே பிள்ளைகளை மாதிரி சொல்றேன், ரொம்ப கேர்ஃபுல்லு. நீங்க கர்த்தருடைய பார்வைக்கு இது பொல்லாப்பானதா இருந்துச்சாமா. சிலர் குழந்தை பிறக்க வேண்டாம், எனக்கு பிள்ளைய பிறந்தா வந்து படிக்க வைக்க முடியாது, எனக்கு வந்து ஸ்கூல் கட்டுறதுக்கு ஃபீஸ் இருக்காது, எனக்கு சின்ன சம்பளம், அதனால இந்த பிள்ளை பிறக்கிறத வந்து சிலர் வந்து ஜீவனை வந்து அப்படி அழிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது பெரிய சாபம். பிள்ளைய கர்த்தர் பெற்றெடுக்க செய்யறாரா, அதை வளர்த்தக்கூடிய கிருபையை ஆண்டவர் தருவாரா தரமாட்டாரா? பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். எந்த ஒரு ஆண்டவருடைய பிள்ளையும் இப்படி ஆண்டவருடைய கோபத்துக்கு ஆளாயிடக்கூடாது. ஆண்டவருக்கு இந்த ஓனான் மேல பயங்கரமான அப்படி கோபம் வந்து ஆண்டவர் ஓனானையும் என்ன பண்ணிடுவாருன்னா அவனும் இறந்துருவான், செத்துருவான். இப்போ இந்த பொண்ணு எதுக்காக வெயிட் பண்ணுதுன்னா, அடுத்து யார் இருக்கான்னா சேலான்னு ஒருத்தர் இருக்கான். நீங்க வந்து அந்த வசனத்தை வாசிக்கும் போது இந்த சேலாவை வந்து இந்த யூதா வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு மனசுல நினைச்சுக்குவான். ஏற்கனவே 2 பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்து இந்த பொண்ணுனாலேயே நம்ம 2 பேரும் செத்து போயிட்டாங்க. அதான் இவர் ஐதீகம் பார்க்கறாருன்னு நினைக்கிறேன். இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாலும் பசங்க தப்பு பண்ணது யாரு, பசங்க அடிச்சது யாரு, கர்த்தர். ஆனா இந்த பொண்ணு தான் காரணம் அப்படின்னு நினைச்சிட்டு மனசுக்குள்ள வந்து இந்த கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டாம்னு நினைச்சிட்டு பொண்ணுட்ட என்ன சொல்றான் அப்படின்னா, நீ என் பையன் வளரட்டும், வளர்ந்ததற்கு பிறகு உனக்கு கல்யாணம் பண்ணி தர அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா இவர் கல்யாணம் பண்ணி கொடுக்கவே இல்லை. இப்ப இந்த தாமார் என்ன பண்றாங்கன்னா, இந்த யூதாவுடைய மனைவி இறந்து போன உடனே இவர் மயிர் கத்தரிக்கிறதுக்காக இடத்தை விட்டு இடம் போறாரு. போகிற வழியில ஒரு தாசி மாதிரி அப்படியே மூஞ்சில முக்காடெல்லாம் போட்டுட்டு உட்கார்ந்த உடனே இவர் என்ன, இந்த யூதா என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, அவன் வந்து ஒரு தப்பு அப்படின்னா வந்து தவறான அந்த பழக்கத்துக்கு அப்படி போய் அவங்கள கூப்பிட்டு அங்க வந்து வேசித்தனம் நடக்குது. நாட்கள் தாண்டிடுச்சு. அப்ப அந்த பொண்ணு கேக்குது, எனக்கு ஏதாவது ஒண்ணு வேணும் அப்படின்னு கேக்குது. இவன் கையில பணம் இல்லை. உடனே அவன் என்ன பண்றான்னா, என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே உனக்கு கொடுக்கறதுக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏதாவது ஒரு 2 பொருளை எனக்கு கொடுங்க, நான் அதை வச்சுக்கிறேன், நீங்க எனக்கு பரிசை கொடுக்கும்போது நான் வந்து அதை திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லி அவனுடைய முத்திரை மோதிரத்தை அந்த கோலையும் அவன் வாங்கிடுவான். இவருடைய பிளான் வேற, வாங்கிட்டு எஸ்கேப் ஆகி. ஆனா இவன் ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு, எப்பா நீ ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு போய் இந்த இடத்துல ஒரு பொண்ணு இருக்கும், அவளுக்கு கொடுத்து என்னுடைய மோதிரத்தையும் கைக்கோலையும் வாங்கிட்டு வான்னு அனுப்பிவிடுவான். அவன் போய் ஊர் ஃபுல்லா தேடுவான், அவளை கண்டுபிடிக்கவே முடியாது. திரும்பி வந்து சொல்லுவான், ஐயா இந்த மாதிரி நான் கண்டுபிடிக்கவே இல்லை அவளை. உடனே அந்த இடத்துல நீங்க வாட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லுவோம். யூதா என்ன சொல்லுவான்னா, சரி போனா போகட்டும் பிரச்சனை இல்லை, பட் இதனால நமக்கு ஏதாவது அசிங்கம் வராம இருந்தா அது போதும், முத்திர மோதிரமும் கோலும் போறதை பற்றி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி விட்டுருவாரு. ஆனா திடீர்னு ஒரு நியூஸ் வருது, மாமனாருக்கு உங்க மருமகா கர்ப்பமா இருக்கா, மாசமா இருக்கா. உடனே யூதா யாரை கூப்பிட்டாருன்னா பஞ்சாயத்தை கூப்பிட்டாரு. ஹே எல்லாரும் வாங்க, இவதான் ஏற்கனவே அவன் மேல இவருக்கு என்ன இருக்கு,
ஒரு கோவம் இருக்கு. என்ன கோவம் அப்படின்னா, என் பிள்ளைங்க 2 பேரையும் கல்யாணம் பண்ணி 2 பேரையும் முடிச்சுட்டாய்வா, 3வது ஒருத்தனையும் முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டா, இது கரெக்டான டைம். அவ்வளவுதான், இவ தலை மேல கெட்ட பட்டத்தை சுட்டி, அவ்வளவுதான் கல்யாணத்தை தடுத்து போட்டு அவனுடைய 3வது குமாரன் சேலா அவனுக்கு வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணான்னு நான் அப்படிதான் நினைக்கிறேன். அவன் மனசுக்குள்ள ஒரு அப்பாவா இருந்தா அப்படித்தானே ஓடும். மனசுக்குள்ள பெரிய கற்பனை ஓடிட்டு இருக்குது. கிடைச்சா நமக்கு வாய்ப்பு, கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டாம், எப்படா தப்பிக்கலாம் இருந்தோம். கடைசியில் இவ இப்படியே வந்துட்டாளா அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்தை கூட்டி இப்ப இருக்கும்போது இந்த பொண்ணுகிட்ட கேட்குறாங்க, யார் காரணம், யார் செஞ்சா, நீ என்ன பண்ணன, சும்மாவா கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணா எப்படி கேட்டிருப்பாங்க. உடனே சைலண்டா மடியில இருந்து எடுத்து மோதிரத்தை கொடுத்து, இது யாருடையதுன்னு பார்த்து சொல்லுங்க, இவர் தான் இந்த குழந்தையுடைய அப்பா. இப்ப மோதிரத்தை பார்த்தா யாருடையது சொல்லுங்க, மாமனாரோட மோதிரம். எப்படி இருந்திருக்கும். அத்தனை ஜனங்களுக்கு முன்னாடி வெட்கப்பட்டு அவமானப்பட்டு தன்னுடைய மருமகளை எப்படியாவது விட்டலான்னு நினைச்சாரு. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, உன்னை விட நான் தாமா மோசம், உன்னை விட நான் தாமா மோசம். அன்னைக்கு தலை குறிஞ்சவர் அதுக்கப்புறம் தலை நிமிரவே இல்லை. ஒரே ஒரு மாமிச இச்சை, பிரதர் உங்களை தலை குனிய வச்சிரும், பிரதர் தலை குனிய வச்சிரும், சிஸ்டர் பி கேர்ஃபுல். தவறான உறவுடைய 3வது விளைவு என்ன தெரியுமா? தவறான உறவுடைய 3வது விளைவு என்ன? உங்க பேரை எந்த பேருனாலும் சீக்கிரமா சம்பாதிச்சிடலாம் சிஸ்டர், பிரதர். ஆனா தவறான உறவுல ஒரு டைம் சிக்கி உங்க பேரை கெடுத்துட்டீங்கன்னா அது காலம் முழுதும் சில நேரத்தில் அழிக்கவே முடியாது பிரதர், அழிக்கவே முடியாது, யாரும் மறைக்க முடியாது. பிரதர் சிஸ்டர் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. மாம்சத்தை அடக்கல வாழ முடியாது. தவறான உறவு வேண்டாம், சும்மா கூட வேண்டாம். நீங்க தப்பு பண்ணாத ஆளா இருக்கலாம், நீங்க மாம்சத்துல எந்த தப்பும் பண்ணல. நான் சொல்றேன், கண்ணுல தப்பு பண்ணாலும் தப்பு தான், வார்த்தையில தப்பு பண்ணாலும் தப்பு தான், சிந்தையில தப்பு பண்ணாலும் தப்பு தான். ஒரு ஸ்திரீயை இச்சையோட பார்க்கிறவன் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. ஆண்டவர் நல்ல குடும்பத்தை கொடுக்குறாரா, நல்ல பிள்ளைகளை கொடுக்குறாரா? உன் குடும்பத்தை நல்லா பாருங்க, சந்தோஷமா வாழுங்க, எல்லா இடத்துலையும் சந்தோஷமா இருங்க. ஆனா தவறான உறவுகளுக்கு மட்டும், யாரா இருந்தாலும், வாலிப தம்பி தங்கச்சி, உனக்கு ஏற்ற நாட்களில் ஆண்டவர் திருமண காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உனக்கு நல்ல கணவனார், நல்ல மனைவி ஆண்டவர் தருவார். ஆனா காலத்துக்கு முன்னாடி அவசரப்பட்டு உன் கற்பை இழந்துராதம்மா, உன் சரீரத்தை இழந்துராதம்மா, உன் அழகை யாரோ ஒருத்தர் ரசிக்கிற அளவுக்கு நீ வந்துடாதப்பா, வேண்டாம்ப்பா. நீ இன்னைக்கு விளையாட்டுத்தனமா பேசுறது நாளைக்கு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் உனக்கே ஆபத்தா வந்து முடிஞ்சிருப்பா. நீ பேசவே வேண்டாம்னு நான் உன்கிட்ட சொல்லல, நீ லிமிட். ஆனா ஒருத்தருடைய ஒரு பையனுடைய வண்டிக்கு பின்னாடி நீ போய் உட்காரும் போது நாளைக்கு உன் எதிர்காலத்தை குறித்து நீ எப்படி ஏதாவது யோசிச்சு பாத்தியா? நீ சொல்ற எனக்கு அப்படிப்பட்ட பையன் போதும், அவன் இன்னொரு பொண்ணா வண்டியில ஏத்திட்டு போற பையன் போதும் ஒருவேளை நீ சொல்லலாம். ஆனா நான் கேட்கிறேன், அதெல்லாம் ஒரு வாழ்க்கையாப்பா? அதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? நீங்களே அப்படி இருந்தா உங்களுக்கு வர சன்னதி எப்படி வளரும்? வேண்டாம் வேண்டாம். கொஞ்சம் நல்ல சந்தோஷமா, உங்களுக்கு இருக்க டெம்டேஷன்ஸ் தெரியும், உங்களுக்கு இருக்க போராட்டம் தெரியும், உங்களுக்கு நிறைய ஃப்ரீடம், நிறைய எல்லாமே எனக்கு தெரியும். ஆனாலும் உன் வாழ்க்கை கெட்டு போக கூடாதுன்றதுல உங்க அம்மா அப்பா எப்படி கரிசனையா இருக்காங்களோ அதை விட 1 மடங்கு நான் கரிசனையா இருக்கப்பா. உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும் போது சந்தோஷமா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். உன்னை குறித்து சாட்சி சொல்லும் போது ரொம்ப நல்லா சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனா மனசுக்குள்ள ஒன்று வச்சுட்டு வெளியே நீ நல்லவன் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால உன் வாழ்க்கையை கெடுத்துறாதப்பா. சர்ச்சுக்கு வந்துட்டு ஆண்டவரை ஆராதிச்சுட்டு இவ்வளோ பெரிய தேவாலயத்தில் வந்துட்டு நீ கெட்டு போறது எனக்கும் விருப்பம் இல்லை, ஆண்டவருக்கும் விருப்பம் இல்லை. யாராவது ஒருத்தர் அப்படி இருப்பீங்கன்னா, ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுவாருன்னா தயவுசெய்து இன்னைக்கே கான்டாக்ட் அந்த நம்பரை டெலிட் பண்ணிடுங்க. இன்னைக்கே பேசுறதை விட்டுருங்க, இன்னைக்கே தூக்கி போட்டுருங்க. வேண்டாம் வேண்டாம். உங்களுக்கு இயேசு போதும், அவரே உங்கள் நாயகன், அவரே உங்கள் ரட்சகர். எல்லாரும் கையை மேலே உயர்த்து. உன் பேரை கெடுத்துக்காத வாலிப தம்பி தங்கச்சி சகோதரா, நீ மேடையில் நிற்கும் போது எல்லாரும் உன்னை நல்லா பார்க்கும்போது அவங்க மட்டும் உன்னை தப்பா பார்ப்பாங்கல்லப்பா. உனக்கு ஒரு பட்ட பேர் வச்சே உன்னை கூப்பிட்டுருவாங்கல்லப்பா. நீ எப்படிப்பா தாங்குவ?
அவங்கள பார்க்கும் போதெல்லாம் உன் மனசுக்கு கூச்சமா இருக்கும்லப்பா. எல்லாரும் கையை உயர்த்தி, யாரும் நல்லவங்க இல்லை நல்லவங்க இல்லை நான் சொல்றேன். ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசினா கூட, மறைமுகமா பேசினா கூட நான் சொல்றேன் அது தப்பு, தப்பு தான். தயவு செய்து மன்னிப்பு கேளுங்க. பிரதர் மன்னிப்பு கேளுங்க, சிஸ்டர் மன்னிப்பு கேளுங்க. ஒரு வார்த்தை கூட உங்க மனசுக்குள்ள டிஃபரெண்டா யோசிச்சு பேசிருக்கீங்கன்னா கூட அது கூட தப்பு தான். கையை உயர்த்தி, ராஜா இந்த கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கத்தின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமறை என்னை சுத்திகரியும். ஆண்டவரே, என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர், ஒருவருக்கு விரோதமாகவே நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை இன்று நான் அறிக்கை இடுகிறேன். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். நீர் உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன், அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவேன். நீர் என்னை யூசோப்பினால் கழுவி சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவே. என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். ஆண்டவரே, நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின என் எலும்புகள் களி கூறும். என் பாவங்களை நீர் பாராதபடி உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கி அருளும். ஆண்டவரே, தேவரே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டி, நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும், உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாக ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஆண்டவரே, அப்பொழுது நான் பாதகருக்கு உமது வழியை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். தேவனே, என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்த பலிக்கு என்னை நீங்களாக்கி விடும். அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதியை கெம்பீரமாய் பாடும். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் என்னையே பலியாய் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானது அல்ல. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணிக்க மாட்டீர் என்று இன்றைக்கு இருதயம் உடைந்து வந்து நிற்கிறேன். சீயோனாகிய எனக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய். எருசலேமில் இடிந்து கிடக்கிற மதில்களை நீர் கட்டுவீராக, அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியும் ஆகிய நீதியின் பலிகளிலே பிரியப்படுவீர். அப்பொழுது உம்முடைய பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள்.